தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் ரியல் எஸ்டேட் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திருமிகு எஸ்கே ராஜா அவர்கள் நம்மோடு கலந்து கொள்கிறார். அரசியல் பற்றியும் அவர்களுடைய தொழில் சார்ந்தும் பேச இருக்கிறார். பேசுவோம், வாருங்கள். வணக்கம். வணக்கம் சார். இந்த ரியல் எஸ்டேட் தொழில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுவது எப்போதுமே. சில காலம் இந்த தொழில் நலிவடைந்த பொழுது மக்களுடைய வாங்கும் திறனும் நலிவடைந்து விட்டது. அந்த மாதிரியான சூழல்லாம் நிறையா வந்துட்டு இருந்தது. இந்த சங்கம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது, அதனுடைய குறிக்கோள்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். சார், என்னோட பேர் எஸ்கே ராஜா. இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கத்தினுடைய தமிழ்நாட்டுடைய மாநில செயலாளராக இருக்கிறேன். இப்போ ரியல் எஸ்டேட்னா ஒன்று தான் சொல்லுவோம், நீங்கள் 2-3 சேர்த்து சொல்கிறீங்களே. அதில் எல்லா விஷயங்களும், அதாவது இந்த தொழில் சார்ந்து இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் உள்ளடக்கி தான் எங்களுடைய சங்கம். இந்த சங்கம் பார்த்திங்கன்னா 2024 24/10/2004 24/10/2004 விருகம்பாக்கத்தில் ஒரு சின்ன வீட்டு மொட்டை மாடியில் எங்களுடைய தலைவர் விருகே விஎன் கண்ணன் என்ற அவங்க மூலிமா இந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. 20 ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறது. 21வது ஆண்டுல நாங்கள் போயிட்டு இருக்கோம், 20 வருஷத்துக்கு மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் இந்த சங்கம் தமிழ் திருநாடு வீடு நிலம் வாங்குவர் விற்பவர்னு சொல்லி சங்கமாக நாங்கள் ஆரம்பித்தோம் தொடக்கத்தில். அதாவது 2004 தமிழில் இருந்த அந்த தொடக்க கால நம்பிக்கை இப்போ இல்லாமல் போயிடுச்சா? தமிழ் திருநாடுன்னு வச்சுருந்துருக்கீங்க. அதாவது தமிழ் திருநாடு என்பது பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் உலகம் முழுக்க இருக்கின்ற இந்த தொழில். இந்த தொழிலுக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, எந்த இனமும் கிடையாது, எல்லாமே ஒட்டுமொத்தமாக அடக்கியிருந்தாலும் அந்த அடிப்படையில் தான் அப்போ 2004 தொடங்கப்பட்ட இந்த சங்கம் 2011 அதாவது இந்த பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, கூலி நிலத்தரகர், அதாவது இந்த நிலத்தரகராக இருக்கக்கூடியவங்க தான் ஒரு ஆணிவேர். அதாவது இந்த கமிஷன் பிரச்சனைகளுக்காக ஒரு இடத்துல ஒரு உண்மையாகவே எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய கண்ணன் அவர்கள் ஒரு இடத்துல பாதிப்படைஞ்சாங்க. அந்த பாதிப்படைஞ்ச அந்த எதிரொலியாக தான் இந்த அமைப்பு நாங்கள் முதல்ல உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம், அதாவது இடம் வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற பாலமாக இருக்கக்கூடிய இந்த நிலத்தரகர்கள். இதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும், மீடியேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சில பேர் புரோக்கர் கூட சொல்லுவாங்க. இந்த வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு உங்களை கவனிக்காமல் விட்டுருவாங்களா? ஆமாம், அதுதான் சொல்ல வந்தேன். என்னன்னா, அந்த இடம் வாங்குறவங்களுக்கு விற்கிறவங்களுக்கு இடைத்தரகர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அப்போது ஒரு கட்டத்தில் என்னென்னா இந்த இடத்தையும் காமிப்போம், இந்த மாதிரி பையர்கிட்டையும் காமிப்போம், செல்லர்கிட்டையும் காமிப்போம். ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன், இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் பேசக்கூடியது அதாவது 1% கமிஷன், இல்லை 2% கமிஷன், இல்லை 1/2% கமிஷனு, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு கமிஷனை சொல்லுவோம். ஆனால் இதில் என்னென்னா, இதில் இந்த தொழில் செய்கின்ற இந்த மக்களை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் அந்த ஓனரும் வாங்குறோம் விற்பரும் ஒன்றாயிட்டு எங்களை அதில் தள்ளி வச்சிருவாங்க, இவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி. இப்படியெல்லாம் தமிழகம் முழுவதும் பாதிப்படைஞ்சு கொண்டிருக்கின்ற இந்த கூலி நிலத்தரகர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் எங்களுடைய நிலத்தரகர் சங்கம். அதுதான் தமிழ்நாடு வீடு நிலம் விற்பனையாளர் சங்கம் சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஆணிவேராக இருக்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் நாங்கள் வாங்கி விற்கிறோன்னா, அப்போ இந்த இடம் வாங்கி விற்கிறதுக்கு இது மிக மிக ஒரு முக்கியமானது ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க. ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய பணம் போட்டு முதலாளிகளாக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க. அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அப்போ அதுக்காகவும் ஒரு அமைப்பு உருவாக்கணும். அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை ப்ரமோட் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இப்போ அவங்களுக்கும் ஒரு பிரச்சனைகள் வரும். இப்போ அவங்களுக்காகவும் சங்கம் உள்ளே இறங்கணும், அமைக்கணும் அப்படின்றதுக்காக. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா யாராவது இடத்த வாங்கி கொடுக்குறது மீடியேட்டர்ஸு, இடம் லேவுட்டு இடத்த விற்று இது பண்ணுறவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அவங்கக்கிட்ட ப்ரொமோட்டர் பண்ணிட்டு லேண்ட் டெவலப்பரு, இவர்களுக்கெல்லாம் அடுத்ததாக இதெல்லாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர். அப்போ ஒரு என்ஜினியரோ பில்டரோ இது மாதிரி கட்டப்படும், அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கி, அதனால தான் அதாவது இந்திய அளவில் துறை சார்ந்த எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் இதை நம்ம என்ன பண்ணணும், இந்திய அளவில் எங்களுடைய சங்கம் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. அதாவது இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் லேண்ட் டெவலப்பர் பில்டர் நிலத்தரகர் சங்கம் சொல்லி எங்களுடைய சங்கம். ஆனால் இந்திய அளவில் நீங்கள் அதெல்லாம் இருக்குன்னா கூட, ஆனால் இங்கே பதிவு பண்ணது இங்கே தானே? இல்லை, பதிவு பண்ணி இங்கே பண்ணாலும் நம்ம தமிழ்நாட்டில் பதிவு பண்ணோம், இந்திய அளவில் எங்களுடைய சங்கத்தை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல மண்டை மாநிலங்களில் இதுக்கு உண்டான கட்ட முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கேரளாவில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதே போல் கர்நாடகாவில் செஞ்சுட்டு இருக்கோம், ஆந்திராலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு பாண்டிச்சேரியில் அண்டை மாநிலம் பாண்டிச்சேரியில் எங்களுக்கு வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்குது. தமிழ்நாட்டு தலைவர் தான் இந்திய தலைவராக இருக்கார். அகில இந்திய தலைவர் அவர் தான் சார். எங்களுடைய விருகே விஎன் கண்ணன் தான் அகில இந்திய தலைவர் தான், தமிழ்நாட்டுக்கு அவர் தான் தலைவர்.
அந்த அடிப்படையில் சார் பொதுவாக எங்களுடைய இந்த அமைப்பு ஐஎன்ஆர்பிடிஎம்னு சொல்லி ஷார்ட்டாக நாங்கள் சொல்லுவோம். அதாவது இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஸ்டாண்டர்ட் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது ஷார்ட்டோட இது ஐஎன்ஆர்பிடிஎம். தமிழகத்தில் மட்டும் அதாவது தமிழ்நாடு மாவட்டங்கள் 38 மாவட்டங்களாக இருந்தாலும் நாங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்காக பிரித்து சுமார் 66 மாவட்டங்களை எங்களோட உள்ளடக்கி வச்சிருக்கிறோம். இந்த மாவட்டங்கள் இந்த சங்கம் 66 மாவட்டத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கு. அப்போ அந்த மாவட்டங்கள்லாம் அந்த பொறுப்பாளர் இருக்காங்களா? எல்லாத்துக்குமே மாவட்ட தலைவர் செயலர் பொறுப்பாளர் போட்டிருக்கும். 234 தொகுதிகளிலும் எங்களுடைய தொகுதி தலைவர் செயலர் பொறுப்பு உள்ளடக்கிது. இன்னைக்கு வந்து தமிழகம் நீங்கள் போகிற போக்க பார்த்தா அடுத்து கட்சி ஆரம்பிச்சிருவீங்க போல இருக்கு. மக்களுக்கான பிரச்சனை சார். இதுல என்ன சார் இருக்குது? கட்சின்றது எங்களுக்கு வந்து நிர்வாகிகளை ஏற்படுத்தி ஒரு கட்டமைப்பு வந்துருச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு யோசிப்பாங்க சார். எல்லா இடத்துலையுமே அரசியல் கட்சி தலைவர்களோ அரசாங்கமோ வந்து போராடணும் அவசியம் இல்லை சார். தங்கம் செய்யாததே சங்கம் செய்யும் சார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு. இப்போ எங்களுடைய சங்கத்தில் இப்போ நான் சொல்லக்கூடியது இப்போ 66 மாவட்டங்களில் 234 தொகுதியில் வலுவான கட்டமைப்பு, சுமார் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினரை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் மிக மிக ஒரு முக்கியமானது எங்களுடைய இந்த சங்கத்தில் அரசியல் சார்ந்த பல பேரும் உறுப்பினராக தான் இருக்கிறாங்க, பல சமுதாய தலைவர்களும் இருக்கிறாங்க. இந்த சங்கத்தை பொறுத்தவரைக்கும் மதத்துக்கு அப்பாற்பட்டது, அதே போல் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. எந்த ஒரு கூலி தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை முதலாளியாக இருந்தாலும் சரி, இந்த தொழில் செய்கின்ற மக்கள் எந்த இடத்துல வஞ்சிக்கப்பட்டாலும் அந்த இடத்தில் உடனடியாக போராட்ட களத்தில் இறங்கி எங்களோட ஐஎன்ஆர்பிடிஎம் சங்கம் தொடர்ந்து பாடுபடும். இப்போ தேர்தல் காலங்களில் இந்த அளவிற்கு மக்கள் ஆற்றலை வைத்திருக்கிற நீங்கள் சரி இந்த கட்சிக்கு வாக்களிங்கள்னு சொல்கிற மாதிரியான நடவடிக்கைகள் உண்டா? சார், நாங்கள் எங்களுடைய இந்த தொழில் என்பது பார்த்தீங்கன்னா வெளிப்படையான சொன்னால் பொதுமக்களோட நாங்கள் வந்து இணைஞ்சு செய்யக்கூடிய இந்த தொழில். எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்தோட தோழமையாக இருக்கக்கூடிய சங்கமாக நாங்கள் இருக்கின்றோம். ஏன்னா நாங்கள் செய்கிற தொழில் இது. எங்களுடைய பிரச்சனைகள்னு சொல்லி வரப்படும் போது நாங்கள் அரசாங்கத்தை நாடி போக முடியும், அரசியல்வாதிகள் நாடி போக முடியாது. அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி. 2011 வந்து கடந்த கால அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, தற்பொழுது 2021 மாண்புமிகு தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திரு மு.க. ஸ்டாலினோட ஆட்சி இருந்தாலும் சரி, நாங்கள் எந்த அரசாங்கம் இருக்கின்றோ அவரோடு இணைந்து தோழமையோடு பயணம் செய்யக்கூடிய அமைப்பாக எங்களுடைய சங்கம் இருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கு இந்த தொழிலுடைய பிரச்சனை நாங்கள் யாருக்கிட்ட சார் போய் சொல்ல முடியும்? அரசியல்வாதிகள் இப்போ இந்த தொழிலுக்கு யார் சார் இறங்கி போராடுறாங்க? இந்த சங்கத்தின் மூலியமாக தான் பல பிரச்சனைகளை நாங்கள் கையாண்டுகிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் அரசாங்கத்தை ஒன்றி போய் தான் ஆகணும். இன்னைக்கு இருக்கிற இதில் எங்களுடைய பத்திரப்பதிவு துறையாக இருந்தாலும் சரி, வீட்டு வசதி துறையாக இருந்தாலும் சரி, இல்லை தொழிலாளர் துறையாக இருந்தாலும் சரி, இந்த அமைச்சர்களோடு மிக மிக நெருக்கமாக. ஏன்னா இந்த தொழில் செய்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கின்றது. ஆனால் ஒன்றி போய் நமக்கு காரியத்தை சாதிச்சு இந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல இந்த ஐஎன்ஆர்பிடிஎம் சங்கம் எங்களுடைய தலைவரும் இருந்து கொண்டிருக்கு. காரியமா வீரியமான்னு சொல்லும்போது காரியம் தான் பெருசுன்ற மாதிரி சார். மக்களுக்கு நன்மை நடக்குதுன்னு போது நம்ம இதில் வந்து நம்ம என்ன சார் பார்க்கணும்? 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா ஒன்றி போய் பண்ணாத. இன்னைக்கு எவ்வளோ விஷயம் செஞ்ச சங்கத்தின் மூலியமாக பல பிரச்சனைகளை நாங்கள் கையாண்டு இருக்கின்றோம். இன்னைக்கு வெளிப்படையாக ஒன்று சொல்லக்கூடனா இந்த சங்கத்தின் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன் அப்ரூவ்லேருந்து நிறைய இதுக்கு வந்து டைம் வாங்கி கொடுக்குறது, அமைச்சர்கிட்ட போய் மனுக்களை கொடுத்துருக்கிறது. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 560 மனுக்கள் இந்த சங்கம் வந்து கடந்து வந்த பாதையில் 560 மனுக்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த மனுக்கள் மூலியமாக பல பிரச்சனைகளை நல்ல விதமாக கையாண்டு இருக்கணும். அதுலேயும் வந்து குறிப்பாக இப்போ பத்திரப்பதிவு நிறைய பிரச்சனைகள் இருக்கப்படும் போது இதெல்லாம் நாங்கள் உடனடியாக அவருடைய அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அமைச்சரும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பத்திரப்பதிவு அமைச்சர் திரு மூர்த்தியனை வந்து உடனடியாக இதுக்கு உண்டான எந்த விஷயமா தான் காது கொடுத்து கேட்குறாங்க. இது வந்து நம்ம பொறுத்தவரைக்கும் ஒரு பிரச்சனை சார். அந்த பிரச்சனையை வந்து உடனடியாக அவங்க காது கொடுத்து கேட்டால் தானே சார் எங்களுடைய இது தெரியும். இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு எத்தனை பிரச்சனைனா அரசாங்கம் வந்து எல்லாத்துக்குமே நேரடியாக வரணும்னு அவசியம் கிடையாது. எங்களை போன்ற சங்கத்தின் மூலியமாக தான் இந்த பிரச்சனைகள் நாங்கள் மனுவாக. மற்ற ஆட்சிகளில் இருந்த விட இந்த அமைச்சர் மூர்த்தி சிறப்பாக செயல்படுகிறாருன்னு சொல்லலாமா உங்களுக்கு? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், எங்களுடைய கோரிக்கைகளை கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதை சரி செய்து கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக அதுக்கு உண்டான பல விஷயங்களை வந்து கொண்டு போய் நாங்கள் கொடுத்துருவோம். கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளை அவங்க செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதில் குறிப்பாக மக்களுடைய பிரச்சனை வந்து நாங்கள் உள்ளே இருந்து கீழே இருந்து போராடிக்கிட்டு இருந்தாலும் எங்களுக்கு அதோட வழிகள் அதிகமாக தெரியும். அதில் வந்து அமைச்சர் அவங்க வந்து எந்த விஷயமா இருந்தாலும் உடனடியாக காது கொடுத்து கேட்பாங்க. ஆனால் அதில் ஒரு சில அதிகாரிகள் வந்து கொஞ்சம் ஒரு மெத்தனம் போகாதார். அது வந்து இயல்பு தானே சார். எல்லாம் இது இந்த ஆட்சி அந்த ஆட்சி. எனக்கு இப்போ நம்ம அரசியல் பேசுறதை விட மக்களுக்கு நன்மை நடக்குன்ற விஷயத்தில் மட்டும்தான் நாங்கள் அதில் குறிக்கோளாக இருக்கிறோம் சார். இல்லை அதுதான் இது. அதே போல் வந்து இப்போ வந்து இப்போ ஏற்கனவே வந்து இந்த நிலத்தரங்களுக்கு சொல்லியிருந்தேன் சார். இப்போ அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா கமிஷன் பிரச்சனை வரப்படும் போது நாங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க கிட்ட போய் பண்ணப்படும் போது காவல்துறை புகார் வரும். இது மாதிரி இவங்க வந்து கமிஷன் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. இதை கூட நாங்கள் வந்து முன்னாள் டிஜிபியாக இருக்க கூட சைலேந்திர பாபு அவங்க கிட்ட வந்து எங்களுடைய தலைவர் நேரடியாக போய் மனு கொடுத்து இது பண்ணி இருக்கும்போது அவர் வந்து அவருடைய இந்த ஓய்வு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க சுற்றறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி வந்து இந்த நிலத்தரகரில் இருக்கக்கூடிய இந்த மீடியர்ஸோடைய பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் நீங்கள் இதை விசாரித்து அவங்களுக்கு நல்ல விதமாக பண்ணுங்கன்றது ஒரு அரசாணையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இது இந்த ஐஎன்ஆர்பிடிஎம் சங்கம் செஞ்ச சாதனை சார். இதெல்லாம்
இப்போ இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டு காலத்தில் 3.5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்னென்ன நீங்கள் கோரிக்கைகள் கொடுத்துருக்கீங்க, அந்த கோரிக்கைகள் எவை நிறைவேற்றப்பட்டுள்ளன, இன்னும் என்னென்ன கோரிக்கைகள்லாம் இங்கே அவங்கள்ட்ட கொடுக்க போகிறீங்க? சார், நம்ம வீட்டு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவங்ககிட்ட வந்து நாங்கள் நேரடியாகவே ஏற்கனவே வந்து 2016 வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வந்தது. இந்த அதாவது இந்த நில வரமுறை சட்டம்னு சொல்லிட்டு, அதாவது இந்த விளைநிலங்கள்லாம் விற்கக்கூடாதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. வயல் நிலங்கள், விளைநிலங்களை அதை வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனைகளை வந்து அப்போ இந்த சங்கம் நேரடியாக தள்ளிட்டு அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் திரு எடப்பாடி அவங்கக்கிட்ட நேரடியாகவே போய் இந்த துறையை சார்ந்த இருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் திரு ஓபிஎஸ் அவங்ககிட்ட நேரடியாக போய் இந்த பிரச்சனைகளை சொல்லி அப்போவே இதுக்காக ஒரு இடைக்கால தடையெல்லாம் நாங்களாம் இதுக்காக இந்த சங்கம் செஞ்சது. தொடர்ந்து அது எந்த ஆட்சிகளாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய காட்சிகள் மாறாமல், ஏன்னா இந்த மக்களுக்காக இந்த தொடர்ந்து நாங்கள் பயணம் செஞ்ச இதில் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். இப்போ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வாட்டி நிலம் வரமுறைப்படுத்தப்படும் போது இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கின்ற மக்கள் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு நாங்கள் இந்த 500 ரூபா ஸ்கீம் கட்டி நாங்கள் அதை வந்து அப்ரூவலுக்கு வந்து நாங்கள் பண்ணிடுறோம். ஆனால் இன்னும் பொதுமக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இது தெரியல. இப்போ 500 ரூபா ஸ்கீம் நீங்களா, அது என்னது? அது சார், 500 ரூபா ஸ்கீம் என்பது பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன் அப்படி சார், அதாவது இந்த ஏற்கனவே வந்து நிலம், அதாவது இந்த 2014 போட்ட இடைக்கால தடைக்கு அப்புறமா அரசாங்கம் வந்து ஒரு இது கொண்டு வராங்க. என்னென்னா, அதாவது திடீர்னு வந்து இந்த மாதிரி தடை போட்டுட்டா ஏற்கனவே நாங்கள் வந்து ஃப்ளாட்டெல்லாம் போட்டு நாங்கள் வச்சுருப்போம், அது திடீர்னு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் போது இந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க. இதற்காக அது கொண்டு வந்தது தான் இந்த ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக ஒரு 500 ரூபா ஸ்கீம் கட்டிட்டு, ஏன்னா இது இப்போ புதுசாக போடக்கூடாது, ஏற்கனவே போட்டவங்க எல்லாமே இது மறுபடியும் நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி கொண்டு வந்தது தான். இதற்காக தான் இப்போ மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி கிட்ட நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை வந்து நாங்கள் கொடுத்தோம். கோரிக்கை கொடுத்த அடிப்படையில் இது வரைக்கும் 2-3 டைம் 6 மாதம் சொல்லி நீட்டிச்சு தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை கொடுத்தா அதை உடனே உட்காந்து கேட்குறாரு சார். மாண்புமிகு அமைச்சர் அவங்க வந்து இது வந்து நான் அரசியல் ரீதியாக பேசணும் கிடையாது, அவர் மாண்புமிகு அமைச்சர் அவங்க வந்து முத்துசாமின்னு உட்கார வச்சு நம்ம கொடுக்குற அந்த மனுக்களை ஒவ்வொரு வரிகளை படித்து இதை வந்து நீங்கள் இது கரெக்டாக இருக்குமா, இதுவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க கரெக்டாக கேட்குறாங்க. அதே அளவில் அவங்க ஏதாவது ஒரு கருத்தரங்கோ ஏதாவது ஒரு மீட்டிங்கோ இது சம்மந்தப்பட்ட மாதிரி எங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. உங்களுடைய சங்கம் சார்ந்த கோரிக்கைகளை கொண்டு வந்து கொடுங்க, இதில் ஏதாவது ஆட்சேபம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கிறது வெளிப்படைத்தன்மையாக நம்மகிட்ட பேசுகிறாங்க சார். அதே போல் தான் பத்திரப்பதிவுத்துறையாக இருந்தாங்க சார். பத்திரப்பதிவுத்துறையில் கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு கலந்தாய் கூட்டம் நடந்தது. அதில் வந்து சங்க ரீதியில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் அதில் எங்களுடைய சங்கத்தின் சிறப்பு தலைவரோட தலைமை நாங்கள் நேரடியாக போயிருந்தோம். அவங்க கேட்டியும் அவங்களும் எங்களுடைய குறைகள் வந்து கேட்குறாங்க. மனுக்களாக கொடுத்து தானே சார் குறைகள் நம்ம சரி பண்ண முடியும். ஆனால் சின்ன குறைகள் இருக்குது, இது வந்து எல்லாமே நிறைவாக இருக்குன்னு நம்ம வந்து அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன குறைகள் இருக்கும். ஆனால் மேலே இருக்கிறவங்க சிறப்பாக அவங்க வழி நடத்தாங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிறவங்க சிறப்பாக செய்வாங்க. அந்த வகையில் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை கனிவுடன் கேட்கக்கூடிய அமைச்சராக அண்ணன் திரு மூர்த்தி அண்ணன் இருக்கிறாங்க. அதுதான் நாங்கள் வந்து அதுக்குண்டான ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் சார். இப்போ அடுத்ததாக என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருக்கீங்க அரசுக்கு? சார், நாங்கள் அரசுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைட்லைன் வேல்யூ வந்து அதிகமாக வந்து உயர்த்தி இருக்கிறாங்க சார். இப்போ அதுக்காக வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு 3 மனுக்களை கொடுத்துருக்குறோம். அந்த கைட்லைன் வேல்யூ வந்து நீங்கள் வந்து உயர்த்தப்பட்டதில் வந்து இதில் வந்து என்ன, இதில் வியாபார ரீதியில் வந்து பண்ணுறாங்களே சார், அவங்களுக்கு வந்து பெரிய சிரமம் இருக்குது. அதே மாதிரி இடம் வந்து விற்கிறவங்களுக்கும் வந்து நிறைய இப்போ வந்து கைட்லைன் வேல்யூ அதிகமான சிரமம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள சொத்து பரிமாற்றம் செய்யப்படும் போதும் அந்த பவருக்கு கூடுதலாக இருக்கும் ஒரு சின்ன அந்த குறைகள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் மனுக்களாக நாங்கள் வந்து அமைச்சரோட இடத்துல கொடுத்துருக்குறோம். சில விஷயங்கள் அவங்க வந்து சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம், சில விஷயங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் தொடர்ந்து அதுக்காக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் சார். அந்த வழிகாட்டி விலை என்பது சந்தை விலையை விட குறைத்து தான் மதிப்பிடப்படுகிறது. சிலர் வந்து அதாவது கணக்கில் வராமல் காசை கொடுக்குறாங்க, அது வந்து அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்துகிறது, இப்படின்ற ஒரு நிலவரம் இருக்குது சார். அது என்னென்னா சார், இப்போ வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா, இன்றைக்கி பொதுவாக தமிழக அரசுக்கு அதிகமான வருமானம் வரக்கூடிய துறை வந்து பத்திரப்பதிவுத்துறை தான். இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு லேஅவுட்டை போடுறோம் போது இந்த கெயின்லைன் வேல்யூ வந்து இப்போ நாங்கள் வந்து அங்கேயே வந்து 300 ரூபாய்க்கோ இல்லை 250 ரூபாய்க்கோ 150 ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட்டு மார்க்கெட் வெளியே இருக்கும். இதுவே வந்து ஒரு அவங்க கெயின்லைன் வேல்யூ இப்போ அதே கெயின்லைன் 500 ரூபா 1000 ரூபா பண்ணும்போது மார்க்கெட்டில் நாங்கள் வந்து விற்க முடியாது. ஒன்று, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் வந்து அரசாங்கத்துக்கு வந்து பணம் வந்து போய் சேரும், அதில் வந்து நாங்கள் எதுவும் தடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, இப்போ ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டில் விற்கிது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு 2 ரூபா வந்து மேலே பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பணம் இருக்கிறவங்க அதை வாங்குவாங்க. இது சாதாரணமாக வந்து ஒருத்தரோட ஒரு கனவு சார். ஒரு இடம் வாங்குறது வந்து ஒரு மனிதனாக பிறந்தனோட ஒரு கனவு.
அந்த இடத்த அவங்க வீடு கட்டணுன்றது. அப்போ அவங்க வாங்கப்படும் போது அங்கே கெயின்லைன் வேல்யூ வந்து மார்க்கெட் வேலையை விட கெயின்லைன் வேல்யூ அதிகப்படும் போது அந்த வாங்கக்கூடியவங்களுக்கு கஷ்டத்தை நாங்கள் அதை சொல்கிறோம். அப்போ நிலத்தின் அளவு குறைவாக இருக்கிற இடங்களுக்கு அந்த மாதிரி விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்களா? மார்க்கெட் வேல்யூ இருக்கிற இடத்துல வந்து ஒரு கெயின்லைன் வேல்யூ ஏற்றுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து மார்க்கெட்டில் நீங்கள் சொல்லக்கூடியது தான், அரசாங்கத்துக்கு வரக்கூடிய பணத்தை அவங்க வந்து தடுக்கிறாங்க. அதில் வந்து அரசாங்கம் கவனம் செலுத்துறது 100% நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா அங்கே வந்து ஒரு 10,000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு 5,000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு சொல்லி ஒரு மார்க்கெட் வேலை போதும், அந்த இடத்துல நம்ம கையில் வேலை ஏற்றலாம். சந்தை விலையே குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் இந்த வழிகாட்டு அதுக்காக தான் சார் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அதுக்காக தான். ஏன்னா இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா பத்திரப்பதிவுகள் கம்மியாகுது. அப்போ பத்திரப்பதிவு கம்மியாச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? அரசாங்கம் தானே சார் நஷ்டம். இதுவே பத்திரப்பதிவு வந்து இந்த விலைகள் கம்மியாக போடும்போது நிறைய இடங்கள் வந்து வாங்கப்படும். அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து தொழில் வளர்ச்சி கிடைக்கும், நிறைய மக்களுக்கு நன்மை கிடைக்கும் சார். எங்களோட குறிக்கோள் அதுதான் சார். எங்களோட குறிக்கோளை பொறுத்தவரைக்கும் சார், இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி தான் சார், இல்லை இந்த கூலி நிலத்தரகராக இருக்கிறவங்களுக்கும் சரி தான். ஒரு பிரச்சனைனா நாங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதில் குறிப்பாக ஒன்று சொன்னால் அரசாங்கம் வந்து ஒன்றி போய் அதோட காரியத்தை சாதித்து அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் சார். இப்போ உங்களை மட்டும் களப்போராளி அப்படின்னு சொல்கிறாங்களே, அதற்கு காரணம் என்ன சார்? அது களப்போராளி என்பது அதாவது வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா, எங்கள் தலைவர் வந்து எங்களை அப்படி தான் வளர்த்துருக்கிறாரு. களத்தில் இறங்கி போராடணும்னு சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக யாருக்காகவும் நம்ம பயப்படக்கூடாது, நம்ம மேலே தப்பு இல்லைன்னா எதற்காகவும் நம்ம நஞ்சு நிமித்து நம்ம பேசலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த களத்தில் இறங்கி நம்ம வந்து போராடக்கூடியவங்க, அது எந்த ஒரு இந்த மக்களுக்கான ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது எந்த வகையில் இருந்தாலும் சரி, அதில் களத்தில் இறங்கி ஒரு பிரச்சனை இறங்கி போய் நம்ம போய் போராடக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதே போல் வந்து இது நம்ம கூட இருக்கிறவங்க வந்து இதுக்காக வந்து இந்த களப்புற இந்த பேனர் போஸ்ட்லாம் வரப்படும் போது இதுவானது நம்ம களத்தில் இறங்கி போராடணும். இதுதான் எல்லாருமே, இது வந்து இந்த சங்கத்தில் ஐஎன்ஆர்பிடிஎம் சங்கத்தில் இருக்கிற அனைவருமே களப்போராளிகள் தான் நான் நினைக்கிறேன். இதில் நான் மட்டும் கிடையாது, உழைக்கக்கூடியவங்க, தொடர்ந்து இதுக்காக பாடுபடக்கூடியவங்க, தொலைநோக்கு சிந்தனை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே களத்தில் இறங்கி போராடுறவங்க எல்லாமே களப்போராஜி சார். மற்றபடி இதுன்னு இருக்கும் போது உங்கள் தொழிலில் உரிய மரியாதை மக்களிடத்தில் கிடைக்கிறதா? என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலர் புரோக்கர் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க, சிலர் தரகர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. சராசரி மனிதர்களுக்கு உரிய மரியாதை இந்த தொழிலை நீங்கள் செய்யும் பொழுது அது உயர்கிறதா அல்லது குறைகிறதா அல்லது சாதாரணமாக இருக்கா? உயர்வதுக்காக தான் இந்த சங்கத்தின் மூலிமா நாங்கள் நடவடிக்கை முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த 21 வருஷத்தில் சார் நீங்கள் சொல்லக்கூடிய இது வந்து உண்மையான நல்ல சிறப்பான ஒரு வார்த்தை கருத்து என்னென்னா, இந்த 21 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மீடியேட்டர்ஸு, புரோக்கர்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு அழகாக தமிழில் நிலத்தரகர்கள் என்ற பேரை இந்த ஐஎன்ஆர்பிடிஎம் சங்கம் தான் கொண்டு வந்தது. இந்த மக்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து இவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும், வாழ்வியலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு வரணும். என்னென்ன சார், இப்போது இன்றைக்கி இந்த தொழில் சார், காலையில் ஒருத்தர் கோலமாவு விற்கிறவர் முதற்கொண்டு இரவு நைட்டு வந்து டிஃபன் கடையில் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வரவர் கூட செய்யக்கூடிய இந்த தொழில் சார். இந்த தொழிலை எல்லாருமே அதை பார்ட் டைமாகவும் செய்வாங்க, முழு டைமாகவும் செய்வாங்க. இது இந்த மீடியேட்டர்ஸாக இருக்குது நிலத்தரக தொழிலை. எல்லாருக்குமே வீடு வாங்குறது, கொள்வது, இந்த வாடகை வீடு விடுறது, இடம் காமிக்கிறது, கம்பெனிகளை காமிக்கிறது, ஓட்டர்ஸுங்களை சேல்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே. ஆனால் இவங்களெல்லாம் அப்போவே இந்த 2004 இந்த ஒரு பிரச்சனை வரப்படும் போது தான் இவங்களெல்லாம் இப்படியெல்லாம் கேவலமாக சில பேர் நினைக்கிறாங்க. நான் நல்லெண்ணத்தை எங்கள் தலைவர் மனசில் வந்ததுனால தான் இன்றைக்கி சங்கம் இன்றைக்கி செயல்பட்டுருக்கு. இன்றைக்கி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கபலமாக இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னா, இந்த நிலத்தரகருக்காக ஒரு அங்கீகாரத்துக்காக நாங்கள் தொடர்ந்து 20 வருடமாக போராடிட்டு இருக்கோம் சார். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நிலத்தரகர்களை அமைப்பு சாரா பட்டியலில் சேர்க்கணும், இல்லை இந்த தொழில் அங்கீகாரம் கொடுக்கல. அதாவது இப்போ 62 தொழில் அங்கீகாரத்தில் இருக்குன்னா இந்த தொழில் நிலத்தரக தொழிலாக இருக்கக்கூடிய மீடியேட்டர்ஸில் இதில் சேர்க்கணும் சார். தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. ஏறத்தாழ உங்கள் சங்கத்திலே 1,00,000 பேர் இருக்கீங்க, உங்களை மாதிரி சில சங்கங்கள் இருக்கலாம். அப்போ அவ்வளோ பேருக்கும் ஒரு அமைப்பு சாரா அந்த இதில் வந்து இடம் இல்லைன்னு இருக்கு. அதான் சரி, இந்த தொழில் செய்கிற அதாவது மீடியேட்டர்ஸை இடம் வாங்குவோர் விற்பவராக இருக்கக்கூடிய இந்த கூலி நிலத்தரகர்கள் இதுவரை இந்த வாரியத்தில் வந்து இல்லை சார், அமைப்பு சாரா பட்டியலில் இல்லை. அதை தான் நாங்கள் தொடர்ந்து இந்த 2021 நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட தளபதியார்கிட்ட நேரடியாக போய் மனுவெல்லாம் கொடுத்து இது வரைக்கும் ஒரு 2-3 டைம் அவரை நேரடியாக பார்த்து சொல்லியிருக்கிறோம். இதில் குறிப்பாக உண்மையாக சொல்லணும்னா சிறப்புக்குரிய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தொழிலாளத்துறை அமைச்சர் அண்ணன் சிவி கணேசன் எங்களுக்கு உண்டான எல்லா மனுக்களையும் அவரும் வந்து உட்காந்து பேசி இதுக்குண்டான முயற்சி எடுத்திருக்கிறாங்க. நாங்கள் இது சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க 2 வாட்டி சந்திச்சிருக்கிறோம். இப்போ முதலமைச்சர் வந்து வெளிநாடு பயணமாக போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறமா இதுக்குண்டான முயற்சி நாங்கள் செஞ்சு 100% எங்களுக்கு வந்து இந்த கூலி நிலத்தரகர்களை அமைப்பு சாரா பட்டியலில் சேர்க்கறதுக்கு உண்டான எல்லா கட்டமைப்பும் அவங்க செஞ்சு
செஞ்சுருக்கிறாங்க. கூடிய விரைவில் அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்தி வரும். என்னென்னா சார், இப்போ இந்த தொழில் செய்கிற மக்கள் வந்துட்டு சார் ஒரு 58 வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை நமக்கு கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் இந்த கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய இதில் பாருங்க பல கோரிக்கைகள் வச்சு இந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுவது கட்டுமானத்தில் இருக்கவங்க 4 லட்சம்லாம் தமிழக அரசு ஒதுக்குனாங்க. அதே போல் கட்டுமானத்தை ஓய்வூதியமாக இருக்க இந்த மாதம் 1000 ரூபாயிலேருந்து 1200 ஆக்குனாங்க. இதெல்லாம் நாங்கள் பல கோரிக்கைகளை எங்களுடைய சங்கமும் இன்னும் இருக்கின்ற அமைப்புகளை எல்லாமே சேர்ந்து மக்களுக்கு நலன் விதமாக இதெல்லாம் நாங்கள்லாம் கொடுத்துருக்குறோம் சார். இப்போ உங்களை போன்ற சங்கங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு மாதிரி இது எதுவும் இருக்கா? இருக்குது சார். இப்போ எங்களுடைய சங்கம் பார்த்தீங்கன்னா ரெக்காயின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்கிறோம் சார். அதாவது மனை தொழில் கட்டுமானம் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பாக நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதுக்கு எங்களுடைய தலைவர் தான் தலைவராக இருக்கிறாங்க. பொதுச்செயலாளர் கோபிநாதன் சொல்லியிருக்கிறாங்க. பொருளாளர் மலர் ஆரம்பங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற வெறும் நாங்கள் வெறும் இந்த இப்போ இதில் ஒரு அட்வான்ஸ் ஒன்று பண்ணியிருக்கிறோம். என்னென்னா வெறும் இந்த கட்டிட சம்மந்தப்பட்ட இல்லை நிலம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த சங்கம். அதாவது அது ஒரு தையல்காரராக இருக்கலாம், இல்லை ஒரு முடித்திருத்தும் தொழிலாளராக இருக்கலாம், இல்லை ஒரு செருப்பு தைக்கிறவராக இருக்கலாம், இல்லை அது எந்த தொழில் சலவை தொழிலாகவும் இருக்கலாம். யாராக இருந்தால் எல்லாரையும் கூட்டு சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கி ரெக்காயின்னு சொல்லி உருவாக்கி இருக்கிறோம் சார். அதனுடையும் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் சார் நாங்கள். இப்போ உங்களுடைய இந்த தொழிலில் சில தரகர்கள் ஒரு சிலராக அந்த அந்த முதல் தொடக்க பணிகளை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 பேர் சேர்ந்துடுறாங்க. உனக்கு கமிஷன் எனக்கு கமிஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நுகர்வோருக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதாவது சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த தொழில் எடுத்தாலுமே ஏதாவது உள்ளே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்குங்க சார். அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, துறை ரீதியாக இருந்தாலும் சரி. இப்போது இந்த தொழிலில் இப்போ நாங்கள் ஒரு 100 பேரில் ஒரு 2 பேர் தப்பு பண்ணுறாங்கிறதுக்காக 98 பேர் செய்கிற தொழிலை நம்ம தப்பாக சொல்லிட முடியுமா? எல்லா தொழிலையும் இது போல் இருக்க தான் சார் செய்யும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தொழிலை கரெக்டாக செய்யாதவங்களும் இருக்கிறாங்க, கரெக்டாக செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த கரெக்டாக செய்கிறவங்களுக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். கரெக்டாக செய்யாதவங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. ரெண்டாவது சார், இப்போது ஒரு பெரிய அளவில் ஒரு செல்வந்தர் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கார் சார். ஒரு சாதாரண ஒரு கூலி நிலத்தரகராக இருக்கிற அவரை இடம் காமிச்சோன்னு, அதாவது நம்ம போயிட்டு இந்த இடம் தான் இந்த ஓனர் சொல்லி இந்த பையர் இந்த செல்லுன்னு சொல்லி நம்ம சிட்டிங் கொடுக்குறோம். இதுக்காக 3 மாதம் தொடர்ந்து பயணம் பண்ணுவோம், தொடர்ந்து தொலைபேசியில் பேசுவோம், வேறு எந்த வேலையும் இல்லாமல் இதையே நம்ம இது பண்ணுவோம். ஒரு கட்டத்துக்குள்ள கோடி கணக்கில் பிஸ்னஸ் நடக்கப்படும் போது இந்த சாதாரண கூலி தொழிலாளர் இருக்கக்கூடிய இவங்க ஓரம் கட்டப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் யார் சார் கேட்பாங்க? அவங்களுக்கெல்லாம் நியாயம் யார் வாங்கி கொடுப்பாங்க? எங்களுடைய சங்கத்தில் எங்களோட உறுப்பினராக இருந்த எல்லாருக்குமே எந்த இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி இந்த நிலத்தரகர்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கமிஷன் பிரச்சனை இன்றைக்கி அடங்கியிருக்குன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை அதிகமாக அரசாங்க காதுக்கு போகாது இருக்க காரணமும் எங்களுடைய ஐஎன்ஆர் பிடிஎம்எஸ் சங்கம் தான். ஏன் சார், பணம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க பெரிய பெரிய தொழிலதிபர்களாம் அந்த ஏழை தொழிலாளர் இருக்கவங்களாம் நான் கேவலமா சார்? இல்லை, நான் கேட்குறேன். அப்போ என்ன, அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தொழில் சார், அப்போ அது உழைப்பு கிடையாதுங்களா? ஏன் இதுக்காகவே 24 மணி நேரமும் ஒரு கனவு சார் இது எங்களுக்கு அதில் கிடைக்கிற ஒரு 5000மோ 10,000மோ 1 லட்சமோ எதுவாக இருந்தாலும் எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் இதை பார்க்க தானே சார் பண்ணுறோம். அப்போ பொருளாதார ரீதியில் இருக்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எவ்வளோ பேர் ஜாமான் வந்திருந்தாலும் சரி சார், தப்பு கிடையாது. ஆனால் தப்பாக இருந்து உண்மையாக ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி துரோகம்னா அப்புறம் என்ன சரி? அதுக்கு தானே சார் நாங்கள் சங்கம் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு யார் சார் போராடுவாங்க? எங்களுடைய பிரச்சனை நாங்கள் தான் சார் முன்னாடி பேச முடியும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணதான் இந்த சங்கம் இருக்குது, அதுக்காக தான் இருக்குது. வெறும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், வெறும் நிலத்தரகருக்கு மட்டும் சங்கம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பணம் போட்டு எவ்வளோ பிரச்சனைகள் தெரியுமா? எல்லா இடத்துலையும் கட்ட பஞ்சாயத்து அது எவ்வளோ பிரச்சனை சார். ஆனால் எல்லா இடத்தையும் இந்த சங்கம் சுமூகமாக தீர்வு கண்டு யாரும் சங்கடப்படுத்தாமல் இந்த இருக்கிற பிரச்சனை சரி பண்ண கொடுத்து அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாதவங்களுக்கு அவங்களை கொண்டு வரும். எவ்வளோ பில்டர் இடத்துல பிரச்சனை, லேண்ட் அவ்வளோ எல்லா பிரச்சனைகளும் இந்த சங்கத்தின் மூலியமாக தீர்வு கண்டு தொடர்ந்து 20 வருஷ காலத்துக்கு மேலாக இந்த சங்கம் நன்மைகளை செஞ்சுட்டு வருது. உங்களுடைய சங்கத்தில் இந்த மாதிரி தரகர்கள் சேருவதற்கான நிபந்தனைகள் எதுவும் இருக்கா? இல்லை அவர்களுக்கான அந்த சந்தா முறைகள் இருக்கா? இல்லை ஓராண்டு மட்டும் பண்ணணுமா, இல்லை ஆயுள் முழுக்க சந்தா உண்டா? சார், எங்களுடைய சங்கத்தில் ஒருத்தர் இணையணும்னா, அதாவது ஆட்கள உறுப்பினராகவும் சேரலாம், இல்லை ஆண்டு உறுப்பினரும் சேரலாம். இப்போ ஆட்கள உறுப்பினரை சேர்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தரகராக இருக்கிறவங்க அவங்களுக்கு ரூபாய் 1500 சார். அவர் நிலத்தரகர் தான் என்பதற்கு நீங்கள் என்ன சான்றிதழ் சார்? அவர் இந்த தொழில் செய்யறன்றது இப்போ அவங்க தானே அவர் சொல்கிறது அவ்வளோதான். அவர் சொல்கிறது தானே சான்றிதழ் நாங்கள் தானே சார் கொடுக்க போகிறோம். அவருக்கு யார் சார் சான்றிதழ்? அவர் நேரடியாக எங்களுடைய சங்கத்தில் தலைமையில் இது மாதிரி நான் இந்த தொழில் செய்கிறேன், இந்த மாதிரி மீடியர்ஸாக இருக்குன்னு சொல்லப்படும் போது அவருக்கு 1500 அதாவது அது ஆயுட்கால உறுப்பினராக அவருடைய புகைப்படம் எடுத்து அவருடைய ஆதார் கார்டு வாங்கி இதை ப்ராப்பராக எங்களுடைய ஆஃபீஸில் இதுக்குன்னு சொல்லி தலைமை ஆஃபீஸில் ப்ராப்பராக பண்ணுவோம். ஒருவேளை அவரால் 1500 கொடுக்க முடியல,
என்னால் வந்து நான் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் நான் வந்து இதில் வந்து உறுப்பினராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 250 ரூபா சார். இது 250 ரூபா வாங்கிட்டு அவங்களுக்கு இதுக்காக ஒரு கார்டு ஒன்று போட்டு, இந்த கார்டில் வந்து அவங்களுடைய போட்டால் தலைவருடைய கையொப்பம், சங்கத்துடைய இது, அவங்களுக்கு வந்து அந்த நம்பர், அதாவது சங்கத்தில் வந்து உறுப்பினருடைய ஐடி நம்பர், அந்த நம்பர்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருவோம் சார். சரி, இப்போ உறுப்பினர்கள் தவிர அவர் வந்து சங்கத்தை பற்றி தெரியல, சங்கத்தில் இணையலை, ஆனால் அவர் தனியாக பாதிக்கப்படுகிறார், உங்கள்கிட்ட வர்றாரு அப்படின்னும் போது அவருக்கு உதவி பண்ணுவீங்களா? 100% சார். அந்த உதவி எப்படி என்னன்னா, முதல்ல ஒரு உறுப்பினராக ஆக்குவோம். உறுப்பினர் இல்லாதவங்களும் நாங்கள் போக மாட்டோம் சார். உறுப்பினராக முதல்ல அவர் ஒருவேளை ஒரு உறுப்பினராக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது உறுப்பினர் ஆக்கிட்டு அந்த புகாரை நாங்கள் வாங்குவோம். எல்லாமே பேப்பர் வாய்ஸாக தான் சார் வாங்குவோம். எதுவுமே இந்த வாய்ப்பு. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு புகார் எடுத்து தந்துட்டாரு, உடனே வந்து இவரு பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படிலாம் ஒருபோதும் நாங்கள் இது பண்ண நடுநிலையா எந்த இடத்துல யார் பாதிப்படைஞ்சு, உன்னுடைய நீ செஞ்ச அந்த தொழிலுடைய ஏற்றம் என்ன, நீ எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கிற, இதில் என்ன பிரச்சனை, நிஜமாவே இதில் வந்து நீ பாதிப்படைஞ்சிருக்கிறா இல்லைனா அவங்க வந்து பாதிப்படைஞ்சிருக்கிறாங்களா, ஏன்னா இதில் பொய் புகாரும் வரக்கூடாது. ஏன்னா இந்த சங்கம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அந்த அடிப்படையில் நிதர்சனமாக நடுநிலையாக விசாரித்து இது கரெக்டாக இருக்குது, இது தப்பாக இருக்குது. ஒரு வேளை நிஜமாவே இந்த தொழிலாளி பாதிப்படைஞ்சான்னா அதுக்காக களத்தில் இறங்கி அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த தொழிலாளி பாதிப்படைஞ்சாங்க அதுக்காக களத்தில் இறங்கி போராடி இந்த மக்களுக்கு குறைஞ்சபட்சம் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த சங்கம் வந்து கையாண்டு எங்களுடைய தலைவருடைய மூலியமாக பல பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு சார். இதில் வந்து இதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். தரகர்கள் வாங்குகிறவர்களிடம் வேறு விலையை சொல்லி அந்த விற்கிறவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்லுங்கன்னு சொல்லி இவர்களுடைய கமிஷனுக்காக விலையை உயர்த்துகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சரி, அதை எப்படி பார்க்குறீங்க? அது சரி, உண்மையாக நடக்கிறதா சார்? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் சார். இதாவது இந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் இது வந்து பணம் செழிக்கிற தொழில் சார். இது வந்து எப்படின்னா, பணம் வந்து இதில் ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு ரூபா 2 ரூபா கிடைக்குமான்னு எல்லாரும் நினைக்கக்கூடிய தொழில் தான். போறவங்களா இருந்தாலும் சரிதான், இல்ல வியாபாரத்துல இருந்தாலும் சரி. நீங்க சொல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, மேல வச்சு ஏதாவது பண்ணப்படும் போது இதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா. அதாவது ஒரு ஓனரு நீங்க விற்கக்கூடியவளா இருந்தாங்கன்னா, எனக்கு வந்து இப்போ இது வந்து 10 லட்ச ரூபாய் எனக்கு இந்த சொத்துக்கு போதும், எனக்கு உடனே நான் வயிற்றுல எனக்கு பிரச்சனையா இருக்கு, எனக்கு இதை முடிச்சு கொடுங்கன்னு சொன்னா உடனடியாக அந்த ஓனர்கிட்ட சம்பந்தம் அவர் வந்து அனுமதி பெற்றுதான் நாங்க இதை பண்ணியிருக்கோமே தவிர, அதுல வந்து ஒரு 50,000 1 லட்சம் கமிஷனா பார்த்தா நமக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். சரி, மேல ஏதாவது ஒன்று நம்ம வந்து பண்ணணும், ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கின்றது ஒரு நல்ல எண்ணத்து அடிப்படை தான். ஆனால் அந்த ஓனருடைய அனுமதி பெற்றுதான் அதை பண்ண முடியும். அனுமதி பெறாம பண்றதால எந்த இதுவும் கிடையாது. அப்படி அதை செய்யக்கூடிய நபரா இருந்தா கண்டிப்பாக அது வந்து தவறான செயல் தான். இப்போ அனுமதி பெறுறீங்க, அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு விற்க போகிறேன் என்று சொல்கிறவர்கிட்ட நீங்க 12 லட்சமா சொல்லுங்க சார். அது அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் இதை சொல்லுவாங்க தவிர எல்லாரும் அப்படி கிடையாது சார். இப்போ எல்லாருமே வந்து சார் நமக்கு கிடைக்கிற 1 ரூபாய் பணம் கூட நியாயமா கிடைச்சாதான் சார் நம்ம உடம்புல ஒட்டும். என்னதான் நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணாலும், அதாவது சில பேர் சொல்லுங்க, நீங்க என்ன வேலை செஞ்சிட்டீங்க, நீங்க என்ன உடைச்சிட்டீங்க கேட்பாங்க. இந்த சின்ன ஒரு மூலையை வச்சு இந்த பையரையும் செல்லரையும் இணைக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு யாரும் சார் எப்படி சார் இடம் தெரியாது. நாங்கள் தானே சார் அதை கஷ்டப்பட்டு பண்ணுறோம். அதில் நாங்கள் சம்பாதிக்கிற அந்த 1 ரூபா கூட நியாயமாக சம்பாரிச்சா நம்ம உடம்புல ஒட்டும். ஆமாம், நீங்கள் இப்போ சொன்ன பதிலிருந்தே நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய உழைப்பு வந்து மிக குறைவு, ஆனால் அதில் கிடைக்கிற அந்த வருமானம் கமிஷன்றது வந்து பெருந்தொகையாக இருக்குது, இது சரியானது அல்ல அப்படின்றாங்க சார். அதுதான் சார். இப்போ எல்லா தொழில நீங்கள் இது சொல்கிறீங்களா சார், இது உங்களோட உழைப்பு குறைவுன்னு சொல்கிறீங்களா சார், இதில் இருக்க பிரச்சனைகள் வந்து யாருக்காவது தெரியுமா சார்? அதாவது ஒரு இடம் முடிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 3 மாதம் ஆகும் சார். ஒரு இடம் இன்றைக்கி முடியாது சார். இன்றைக்கி நான் இந்த இடத்த வந்து இப்போ உங்களுடைய வீட்டை நான் காமிக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 பையருக்கு நான் காமிக்கணும். அந்த 20 பையருக்கு நான் காமிக்கணும்னா 20 வாட்டி உங்கள் வீட்டுக்கு நான் வரணும், இடத்த வந்து காமிக்கணும். அது ரெண்டாவது வாட்டி முடிஞ்சாலும் சந்தோஷம்தான். 20 வாட்டி வரைக்கும் நான் முயற்சி பண்ணணும், இல்லை அது 10 வாட்டியில் கூட முடியும். இப்போ நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு வாட்டி இவங்ககிட்ட ஃபோனில் பேசி இல்லை நேரடியாக பேசி இந்த இடத்த இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, ஓனரை விட நாங்கள் இதை வந்து பேசி தான் சார் கன்வின்ஸ் பண்ணி தான் சார் அந்த இடத்த காமிப்போம். அப்படியே அந்த இடம் முடிஞ்சாலும், அப்படியே அந்த இடம் ஒரு ரேட்டு பேசி நல்லபடியாக பண்ணாலும் அதுக்கு ஒரு டோக்கன் நோட்டீஸ் போட்டுட்டு அதுக்கு ஒரு 1 மாதம் ஆக்குவாங்க. அதுக்கப்புறமா கிரயம் பண்ணுறது 3 மாதம் ஆகும் சார். ஒரு தொழில் நம்ம எடுத்தால் குறைஞ்சபட்சம் 3 மாதம் ஒரு இடம் முடிக்கிறது சார். நான் என் திறமை சார், நான் 10 இடத்துல போய் நான் போய் தொழில் சார், அது என்னோட திறமை. என் திறமைக்கு தானே சார் காசு, உழைப்பும் திறமைக்கு தானே சார் காசு. இதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஒரு இடம் இன்னைக்கு முடிஞ்ச உடனே மறுநாள் காலையில் முடிஞ்ச உடனே அந்த பேமெண்ட் வந்துட போதா எங்களுக்கு கிடையாதுல்ல. இதுக்காக தொடர்ந்து இதையே ஃபாலோ பண்ணணும். ஓனரையும் கஷ்டப்படுத்த விடாமல், வாங்குறவரையும் கஷ்டப்படுத்த விடாமல், அவங்க 2 பேருக்கு இணக்கமாக்கி எவ்வளோ இடங்கள் வந்து கிட்ட போயிட்டு திடீர்னு நின்றுடும் சார்.
அப்போ எங்களோட உழைப்பு என்ன ஆகும்? இதை நம்பி நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் தானே இருப்போம். நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் பணம் எவ்வளோ சம்பாதிக்கணும் சார், அதுக்கு உண்டான எங்களுடைய உழைப்பு இருக்குது சார். அந்த உழைப்புன்றது என்ன சாதாரணமாக சொல்லிடுவாங்க சார், நீங்கள் என்ன காமிச்சிட்டு தானே போனீங்க அப்படின்னாங்க. நாங்கள் அதை வந்து அவர் ஒரு ஆளுக்கு காமிச்சோம் வாங்கிட்டாரு, நாங்கள் அதுக்கு முன்னாடி காமிச்ச 19 பேருக்கு எவ்வளோ உழைச்சிருப்போம், அந்த 10 பேருக்கு எவ்வளோ உழைச்சிருப்போம், அதெல்லாம் வந்து தெரியுமா? தெரியாது. இந்த டாபிக்காக இவ்வளோ பிரச்சனையே வருது. இது போல வந்து அவங்களுக்கு வந்து எங்களோட உழைப்போட தன்மை தெரியல சார். சார் நாங்கள் முழு நேரமும் இதிலே ஊறி போயிருக்கிறோம்ல சார். இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கரில் இந்த தரகர்கள் வந்து திடீரென்று பணக்காரர்களாக ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னு சில இடங்களில் பார்க்கும் பொழுது இந்த கேள்விகள்லாம் வருது. சரி, அந்த நிலையில் நீங்கள் அதற்கு என்ன பதில் சொல்லுவீங்க சார்? அது பொதுவாகவே இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்கன்னா நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க இல்லை இந்த தொழிலை வந்து நம்ம உடனே சம்பாரிச்சலாம் இது பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க சார். அதெல்லாம் கிடையாது சார். அதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஓடினா மட்டும்தான் சார் ஜெயிக்க முடியும். தவறான பாதையில் ஒருத்தர் வந்து உண்மையாக அதை பண்ணுறான்னா அது என்றைக்குமே நிலைக்காது சார். அது நியாயமான முறையில் நம்ம தொடர்ந்து போராடினா மட்டும்தான். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு இப்போ உடனே திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து பெரிய பணக்கார ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுல வந்து அது வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா அவனுடைய கடின உழைப்பு இருக்கும். அதில் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த அவனோட சின்ன மூலையை வச்சு அவன் எப்படி இதை பண்ணி இந்த இடத்த வந்து இதை விற்று கொடுத்தா எப்படி பண்ண முடியும். இப்போ நான் ஒரே டைமில் 5 இடத்துல நான் இடத்த வந்து சேல்ஸ் பண்ணுறேன், அது என்னுடைய உழைப்பு. அது அதன்படி தான் நம்ம வர முடியும் தவிர உடனே திடீர்னு ஆகாயத்தில் வந்து உடனே வந்தாலும் யாரும் ஆகல முடியும். அதெல்லாம் சும்மா அப்படி தான் சார் பேசுவாங்க. ஒரு வணிகம் முடிதுன்னு வச்சுங்க, முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் அந்த தொகையை வாங்குவீங்க. ஆனால் அதுக்கு முன்பே ஒவ்வொரு இடமா கொண்டு போய் காமிக்கும் போது கூட எங்களுக்கு செலவுக்கு காசு வேணும்னு கேட்டு தொந்தரவு பண்ணுற சில தரகர்கள் இருக்கிறாங்க. அவர்களை பற்றி உங்கள் கருத்து என்ன? நான் அந்த தொடக்கத்திலே அதே தான் சார் சொல்லலாம். தொடக்கத்திலே ஒரு சில பேர் இப்படி தான் சார் இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாரும் செய்கிறாங்கல்ல அப்படிலாம் கிடையாது. ஆனால் இதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கூலி தரகர்கள் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் இதை வந்து இருக்கிற எத்தனையோ வந்து பணம் வச்சுருக்க இடம் வாங்க விற்கிறவங்க ஏன் இந்த தொழிலாளி ஏன் தண்டிக்கணுங்க? இப்போது ஒருத்தர் 1 கோடிக்கு வந்து சொத்து வாங்குறார் சார் வச்சுங்களேன். அதில் வந்து 0.5%னா ஒரு 1 கோடிக்கு வாங்கினாங்கன்னா 1 லட்ச ரூபா, 0.5% ஒரு 50,000 ரூபாய். 1 கோடிக்கு சொத்து வாங்குறவர் இந்த 50,000 1 லட்ச ரூபா கொடுத்து என்ன சார் அவங்களுக்கு தான் சார் கஷ்டம்? அதுக்கு தானே உழைக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய பொருளை வாங்கிட்டு யானையை வாங்கிட்டு அதுக்கு வந்து தீனி வாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கதை தானே சார் இருக்குது. ஒருத்தவங்க 1 கோடிக்கு அந்த இடத்த விற்பார் சார். இந்த இவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 10,000 ரூபாய் கூட இருக்கட்டும் சார், இல்லை ஒரு 1 லட்சமாக இருக்கட்டும், கொடுக்கக்கூடிய என்ன சார் கஷ்டம் இருக்குது? இதில் என்ன சார் ஏமாத்துறது? இதில் என்ன அப்படி என்ன இதுவாகிட போகிறாங்க? அப்போ இந்த தரகராக இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு சில பேர் ஏமாத்துறாங்கன்றதுக்கு அதில் இருக்கிற 98 பேரும் பாதிப்படைய முடியுமா? அதுக்கு தானே சார் நாங்கள் வந்து இந்த பிரச்சனை கையாண்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி எடுத்திங்கன்னா வந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் நிறைய இந்த வீடு வாங்குறவங்க விற்கிறவங்களாம் பிரச்சனைகள்லாம் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் சார். இந்த 20 வருஷத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சரி பண்ணியிருக்கிறோம். இப்போ கடந்த வாரம் கூட ஒரு பிரச்சனை சார். ஒரு இடம் வாங்குறவர் விற்கிறவர் காமிக்கிறாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாரு கேட்டால் அவர் வந்து எனக்கு சொந்தக்கார் அப்படின்றாரு. காமிக்கிறவருக்கு அந்த இடம் சேல்ஸ் பண்ணுறவருக்கும் அவரை பற்றி யாரும் கூட தெரியாது சார். நாம் போயிட்டு உள்ளே போயிட்டு கஷ்டப்பட்டு 2 பேரையும் சிட்டிங் உட்காரிச்சு பண்ணால் கடைசியில் என்ன சார் அவர் எனக்கு சொந்தக்காரு எங்களுக்கு இல்லைங்க நாங்கள் பார்த்துக்கிறேன்னா, அப்போ நாங்கள் இதுக்காக உழைப்பு கொடுத்து நாங்களாம் முட்டாளா சார்? நாங்கள் இப்போ பணம் வச்சு தான் நீங்கள் புத்திசாலி ஆகிடுவீங்களா? அப்படி தானே சார் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உங்கள் தொழிலில் நிறைய மோதல்கள், அடிதடிகள், கொலைகள் கூட நடக்கின்றன. கண்டிப்பாக. இது வந்து இதை எப்படி வரைமுறைப்படுத்துறீங்க, எப்படி சரி செய்கிறீங்க சார்? இதில் வந்து அதிகப்படியான ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சார். இது வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா, நியாயமாக நம்ம வந்து இதை தொழில் செய்யப்படும் போது இதில் எந்த பிரச்சனையும் வராது சார். யாராவது ஒருத்தர் பாதிப்படைஞ்சாங்கன்னா அதில் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகளை வரதான் செய்யும். அது இந்த தொழில் செய்கிறவங்க, அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தது, எல்லா தொழிலும் இது போல் பிரச்சனை இருக்குது. ஆனால் அவங்க அதை நியாயமாகவும் எல்லோரும் அரவணைச்சு தான் சார் செஞ்சு தான் சார் ஆகணும். இதில் வந்து நம்ம சொல்லணுன்னா வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா, நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் அனுசரணை பண்ணி செய்யக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது எல்லாம் வந்து அவங்க வந்து எல்லோரும் அரவணைச்சு சரி பண்ணி, ஏன்னா பணம் வருதுன்றதுக்காக நம்ம தப்பான விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது சார். அப்போது ஒருத்தன் பாதிப்படையும் போது அவங்களுக்கு கஷ்டமாகுது. இதனால் என்ன காவல்துறை பிரச்சனை வரும், இது மாதிரி அடித்தடி பிரச்சனை வரும். இதெல்லாம் நம்ம ஒரு தொழில் செய்கிறனாலும் அதில் வந்து ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும் சார். அது வந்து சாதாரண தொழில் வந்து அதாவது ஒரு 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 1 லட்ச ரூபா பணம் போட்டு முதலீடு செஞ்சு இந்த ரியல் எஸ்டேட் செஞ்சாலும் சரி, 10 கோடி போட்டு செஞ்சாலும் சரி, நமக்குன்னு சொல்லி அந்த நியாயம் நீதி நேர்மை இருந்து பண்ணால் மட்டும்தான் இது போல் பிரச்சனைகளாக சரி பண்ணி. இது வந்து இந்த தொழில் செய்கிறவங்களே சரி பண்ணால் மட்டும்தான் சார் பண்ண முடியும். உங்களது நிறுவனர் இப்போ தேசிய அளவில் தலைவராக இருக்கார். அவர் வந்து நிறைய கட்ட பஞ்சாயத்துகள் பண்ணி சில அடியாட்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி விஷயங்களில் அவர் தலையிட்டு பெரும் பணக்காரர் ஆகிட்டார், நிறைய நிர்வாகிகளையும் வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதை பற்றி தாங்க சார். இது வந்து மிக மிக தவறான செய்தி சார். என்ன தவறான செய்தி என்னென்னா,
ஒரு தொழிலாக ஒருத்தன் போய் போராட்டம் பண்ணால் அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு அர்த்தமா? நான் கேட்குறேன். எங்கேயுமே நியாயம் கிடைக்காத ஒரு கூலி தொழிலாளி ஒருத்தன் வந்து எங்களுடைய சங்கத்தை நாடி வரப்படும் போது பாதிப்படைஞ்சவனுக்காக தரையில் இறங்கி போராடுறோம், அது பேர் கட்ட பஞ்சாயத்தா சார்? அது கிடையாது. அதே மாதிரி வந்து எங்களுடைய சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ப்ரொஃபஷனல். இதில் இருக்கிறவங்க யாருமே சாதாரண ஆளுங்க கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடியவங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுடைய தலைவர் மேலே இந்த நிமிஷம் எந்த ஒரு சட்ட வழக்கு கூட கிடையாது. ஆனால் இந்த மக்களுக்காக போராடி ரெரா ஆஃபீஸர்கிட்ட போராடி அவர் மேலே கொலை வழக்கே வந்திருக்கு. இந்த மக்கள் இந்த இடத்துல இப்படியெல்லாம் வந்து இவர் வந்து இதை பண்ணியிருக்கிற கொண்டிருக்காரு இது வரைக்கும் கிடையாது. ஏன்னா இது குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய இந்த கூலி நிலத்தரர்களுக்காக மிக மிக அவங்கள கவனத்தில் எடுத்துக்கொண்டு, சார் பாதிப்படைஞ்சு நாங்கள் போய் கேட்டால் எங்களை பற்றி தப்பாக தான் சார் வரோம். ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அதெல்லாம் ஒரு விஷயமே எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தப்பு தான் சார், அந்த இடத்துல நாங்கள் அழுத்தமாக தான் செய்வோம். எங்கள் தலைவர் அதை தான் செய்வார். அதே நேரத்தில் வந்து உழைச்சி தான் எல்லாருமே முன்னுக்கு வர முடியுமே சார். இந்த 4 பேரை இது பண்ணி அப்படி பண்ணி கட்டமைச்சு அதெல்லாம் அவசியம் கிடையாது சார். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை, ஒரு அரசியலுக்கு நிகராக ஒரு கட்டமைப்பை எங்களோட ஐயனார் பிடிமை சங்கம் வச்சிருக்கு. தவறான பாதியில் யாருமே எங்களோட சங்கத்தில் உறுப்பினரே போனால் கூட சங்கத்தில் உடனடியாக தலைவர் வந்து அதை வந்து எடுத்துருவார். எங்களுடைய சங்கத்தில் தவறான விஷயம் செஞ்ச சாதாரண அடிப்படை உறுப்பினராக இருந்தால் கூட அவரை நாங்கள் உடனே எடுத்துருவோம். அதே மாதிரி தவறானவங்களும் எங்கள் சங்கத்தை நாங்கள் வச்சுக்க மாட்டோம். இது வந்து ஊரில் எல்லாருமே அப்படி தான் பேசதான் செய்வாங்க. ஏன் சொல்ல நல்லது பண்ணால் இன்றைக்கி யார் சார் நல்லது பண்ணால் யார் சார் ஏற்றுக்கிறாங்க? இப்போ பாதிப்படைஞ்ச வந்து ஒரு சொல்கிறான், நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு அவருக்கு போய் சரி பண்ணி கொடுக்குறோம். அப்போ அவருக்கு அந்த இடத்துல அவரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவரு தன்னுடைய வந்து நியாயத்தை வந்து அவர் சொல்கிறதுக்காக இது மாதிரி தவறாக சொல்லுவாங்க. இதெல்லாம் கிடையாது சார். எங்கள் சங்கம் இன்றைக்கி ப்ரொஃபஷனல் லெவலில் பெரிய லெவலில் எல்லாருமே இன்றைக்கி ஒரு மிக மிக ஒரு மரியாதைக்குரியவர்களோட இருக்கக்கூடிய சங்கமாக என்னுடைய சங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது சார். இது வந்து தவறானது. சில அரசியல்வாதிகள் வந்து ஒரு அந்த கரை வெட்டி கட்டுவாங்க, கரை துண்டுலாம் போடுவாங்க. ஆமாம், நீங்களும் அந்த மாதிரி ஒரு துண்டு போட்டிருக்கீங்களே, அது என்ன சார்? இது எங்கள் சங்கத்தினுடைய லோகோ சார். INRBDMன்றது எங்களுடைய சங்கத்தினுடைய லோகோ. இது இல்லை உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உடைகள் எதுவும் இருக்கா? உடைகள்லாம் இல்லை சார். எங்களுடைய இந்த சாலு தான் சார் எங்களுக்கு அடையாளம். இது எங்கள் வந்து இன்றைக்கி வந்து எங்களுடைய சங்கம் இந்த இடத்துல போனாலும் இதுதான் எங்களுடைய சங்கத்தினுடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் வருது. இதை தான் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே எங்களுடைய சங்கத்தில் வந்து ஒரு பேனராக இருக்கட்டும், போஸ்டர் கூட சுவர் விளம்பரமாக இருக்கட்டும், அதுதான் இது INRBDMன்றது எங்களுடைய லோகோ வந்து எங்களுடைய சாலை நாங்கள் வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் சார். இப்போ இது வந்து தேசிய அளவிலான அந்த சங்கத்தின் பெயரா இல்லை தமிழ்நாட்டு சங்கத்தின் பெயர்? தேசிய அளவில் INRBDM என்பது அதாவது இந்திய தேசிய ரியல் எஸ்டேட், அதாவது தேசிய அளவில் சங்கம் சார். இப்போ அதாவது உங்களுடைய தலைவர் இப்போ தேசிய தலைவராக இருக்கிறார். மற்ற மாநிலங்களில் எப்படி அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்? இவருடைய பொறுப்பை இவர் தலைவர் ஆகணும்னு எப்படி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க? இல்லை அவங்கள வந்து நீங்கள் எப்படி இணைச்சிங்க சார்? அங்கே இருக்கிற அமைப்புகள் வந்து ஏற்கனவே இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஸ்டேட்லேயும் இருக்கும் சார். ஏற்கனவே நாங்கள் அங்கே இருக்கிறவங்க கிட்ட அதை பேசி நாங்கள் இங்கே செய்யக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு வந்து சொல்லுவோம். அதாவது சார் இப்போ இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு 5000 சங்கங்கள் இருக்கலாம் சார் தமிழ்நாட்டில் கூட. இறங்கி போராடக்கூடியது மக்களுக்காக, அவங்களோட பிரச்சனைக்காக அவங்க நம்ம வந்து என்ன செய்கிறோமோ அது அப்போ அந்த வெளிப்பாடு தன்மை தான் இன்றைக்கி இந்த அமைப்பு வெளியில் தெரியும். நம்ம சும்மா சங்கத்தை பதிவு செஞ்சு வச்சோம் அப்படியே இருந்தால் அது வந்து எந்த சங்கம் நடக்குது. அதுபோல் இன்றைக்கி வேறு அதர் ஸ்டேட்லலாம் வந்து ஏற்கனவே ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சங்கங்களை நாங்கள் எங்களுடைய இந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அதை வந்து கொண்டு போய் அதை அவங்ககிட்ட காமிக்கப்படுவது எங்களை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படி அந்த வகையில் தான் இப்போ பாண்டிச்சேரியில் இதுவாக இருக்குது. இப்போ கர்நாடகாலையும் கேரளாலையும் ஆந்திரா, தெலுங்கானா இது எல்லாமே இப்போ கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம். சங்கத்தின் தேசிய அளவிலான கூட்டங்கள்லாம் எங்கே நடத்துறீங்க? இல்லை, இப்போதைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய சங்கத்தினுடைய கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து மாநாடு வந்து கோவாவில் பண்ணியிருக்கோம். அதாவது மக்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு போனதுக்காக ஹைதராபாத்தில் ஒரு வாட்டி பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கர்நாடகாலையும் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இந்த மாநாடு நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதே மாதிரி சங்கத்தினுடைய ஆண்டு விழா வந்து இந்த 24ஆம் தேதி 10ஆம் மாதம் வரப்படும் போது அந்த ஆண்டு விழாவும் நாங்கள் வந்து செய்வோம். அதே மாதிரி இப்போ இடையில கூட மாநிலத்தோட செயற்குழு தலைவருக்கு வந்து தேர்தல் வச்சு இப்போ ஏற்காடில் வந்து பெரிய நிகழ்ச்சி ஒன்று பண்ணியிருந்தோம். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் சார். நாங்கள் 2 மாநில எல்லைக்கு அருகில் உள்ள சில நிலங்கள் அதில் வந்து பிரச்சனை வருது நிலத்தரகர்களுக்குள்ளன்னு சொல்லும்போது அந்த மாநில தலைவர்களை கூப்பிட்டு நீங்கள் பேசுகிறது உண்டா? இல்லை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு சார். இந்த மாதிரி இப்போ பாண்டிச்சேரியில் கூட வரும்போது ஒரு பிரச்சனை வந்து அந்த அமைப்பு நாங்கள் எங்களுக்கு கீழே தானே சார் அந்த அமைப்பு இருக்கும். அவங்கக்கிட்ட பேசி அதை நாங்கள் சரி பண்ணியிருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய இடங்களில் வந்து நாங்கள் இது போல் பிரச்சனைகளை சரி பண்ணியிருக்கோம் சார். ஒரு நேர்மையாக வந்து ஒருத்தன் வந்து எங்களுடைய இது ஒன்று தான் சார். அதாவது 100 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாதுன்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய சங்கம். அதாவது பணம் இருக்குன்றதுக்காக எந்த ஒரு தொழிலாளியும் அடிமையாகி அவரை வந்து ஏமாத்திடக்கூடாது
அந்த எண்ணம் தான். அதே போல் நாங்கள் செய்யப்படும்போது எங்களுக்கும் நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். இப்போ நீங்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று ஒரு சிறப்பான ஒரு தீர்வை நான் கண்டேன் இந்த நிகழ்வில் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் பொதுச்செயலராக வந்து இந்த ஒரு வருஷம்தான். இந்த அமைப்பில் நான் வந்து பொதுச்செயலர் ஒரு வருஷம் ஆகப்படும்போது, இப்போ இந்த கைட்லைன் வேல்யூ பிரச்சனை வரப்படும்போது ஒரு 3-4 போராட்டத்தில் நானே களத்தில் இறங்கி போகிறேன். விருதுநகர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம்னு சொல்லி நம்ம இறங்கி நம்ம பண்ணோம். இன்றைக்கி தலைவரோடு தொடர்ந்து நான் நேரடியாக இன்றைக்கி முதலமைச்சரை பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், அதே போல் வந்து அமைச்சர்கள் பார்க்குறது நான் தொடர்ந்து கூடவே போவோம். அதே மாதிரி இப்போ நான் மாநில செயலாளி இப்போ இந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் சங்கத்தினுடைய எந்த ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டமும் முன்னாடி நின்று களத்தில் நின்று பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே சென்னையில் கூட இப்போ கூட பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் விழா வந்து இப்போது 9ஆம் தேதி முடிஞ்சுது. அதுக்கு முன்பாக சங்கத்துடைய கொடிகள், பெயர் பலகைகளை வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுலேயும் பல பிரச்சனைகள் வந்திருந்தது. அதில் நான் எங்களுடைய சக நிர்வாகிகள் முன்ன நின்று அந்த போர்டு வைக்கிறதாலும் சரி தான், கொடிக்கு முயற்சி சில பல பிரச்சனைகளை தலைவருடைய காதுக்கு கொண்டு போங்க, நாங்களே அதை சால்ட் அவுட் பண்ணி வந்திருக்கோம். அடித்தளத்திலிருந்து சங்கத்தை வந்து பெரிய அளவில் உருவாக்குறதுக்கு உண்டான கட்டமைப்பை நாங்கள் வந்து செஞ்சுட்ருக்குறோம் சார். இப்போ நான் கேட்கிறது நிலத்தரகர்களுக்கு இடையேயான எதையாவது சிக்கல்கள் அந்த மாதிரியே நீங்கள் எப்படி தீர்வு கண்டீங்க? அது இன்னொன்று சொல்லணும்னா அது ரொம்ப எனக்கே கொஞ்சம் ஒரு நகைச்சுவையான விஷயம் தான். என்னென்னா இடையில ஒரு 3 தீர்வு நான் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரே ஒரு தீர்வு வந்து நான் போகாமலே நடந்திருக்கு. என்னென்னா அந்த பாதிப்படைஞ்சவர் ஆதம்பாக்கத்தில் ஒருத்தர் பாதிப்படைஞ்சார். அவர் எனக்கு தொலைபேசியில் தான் சொன்னார், ஆனால் இது மாதிரினா இது வீடு வாங்குறது நான் காமிச்சேனே, விற்கிறதுக்கு இன்னொரு டீம் காமிச்சதுனே, கடைசியாக உங்களுக்கு ஒன்றாயிட்டாங்க, நீங்கள் கமிஷனே தரலண்ணே, ஊர பக்கத்தில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்பலாம். அப்போ நான் சொன்னேன், அவரோட தொலைபேசியில் தான் சொன்னேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் மேலே உண்மையான நியாயமான காரணம் இருந்து தான் நம்ம வந்து அந்த மாவட்டத்தில் இருக்க மாவட்டத்தில் விட இந்த புகார் கொண்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், இந்த சங்கம் உங்களுக்கு துணை நிற்கும், நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நான் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன், எங்கள் சங்கத்தை நான் புகார் கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி தொலைபேசியில் தான் நான் சொன்னேன். நான் பேசுனதை அவர் ரெக்கார்ட் பண்ணது எனக்கு தெரியல. அந்த ரெக்கார்ட் பண்ணது அது ஓனர்கிட்ட காமிச்சு அவருக்கு கிடைக்கக்கூடிய சன்மானமாக இருக்கிற 40,000 ரூபாய் வாங்கிட்டார் அவர். இது நான் சொல்கிறது ஒரு ஃபோனில் பேசுனது தான். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், அப்போ இந்த சங்கத்தின் மூலியமாக அதாவது இங்கே வந்தால் நியாயம் கிடைக்கும், இந்த சங்கத்தில் போனால் புகார் கிடைக்கும், நம்ம செஞ்சு தப்புன்னு சொல்லி உணர வச்சு இதை வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று நேரடியாக களத்தில் இறங்கி இதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரப்படும் போது நம்ம தலைவர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இதை போயிட்டு இது பண்ணுங்கள். ஆனால் அவர் சொல்லுவாங்க, எந்த இடத்துலையும் நீங்கள் பொறுமையாக இருங்க, அவசரப்பட்டுறாதீங்க, அதே மாதிரி எந்த இடத்துல நியாயம் இருக்கோ அந்த இடம் பேசுங்க, நம்மால் ஒருத்தன் புகார் கொடுத்தான்றதுக்காக அவருக்கு நீங்கள் சாதகமாக பேசிடக்கூடாது, நடுநிலையாக 2 பக்கமும் பேசி ஒருவேளை நம்மளுடைய உழைப்பு என்ன இருக்குது, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, இதெல்லாம் சரி பண்ணி பார்த்துட்டு இதை இங்கே பண்ணுங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு 2-3 பிரச்சனை நான் கையாண்டிருக்கு. இப்போ ஒரு 3 மாதம் ஒரு கையாண்டு அவங்களுக்கு தேவையான அந்த கமிஷன்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் சார். இப்போ அரசு நிலங்கள், நத்தம் புறம்போக்கு நிலங்கள், நீர்நிலையில் இருக்கிற நிலங்கள், இவற்றையெல்லாம் உண்மை நிலையை சொல்லாமல் விற்பனையாளர் அதாவது வாங்குபவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு அதை காமிச்சு அதை விற்கிறது மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க நிலத்தரகர்கள் அப்படின்ற மாதிரியான. சார் இது என்ன விஷயம்னா சார், இப்போ அந்த நிலத்தரகரை பொறுத்தவரைக்கும் வந்து எடுத்த உடனே இந்த இடத்தோட தன்மை அவங்களுக்கு இந்த தொழிலில் தெரியாது. இந்த இடம் இருக்குது, விற்கணும் வாங்கணும் அப்படி தான் சார் இருக்கும். இது ரொம்ப ஆராயக்கூடிய இடத்துல அவங்க கிடையாது. ஒரு இடம் வந்து இங்கே ஒரு ஃப்ளாட் இருக்குது, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, இல்லை ஒரு இந்த லேஅவுட் இருக்குது, இல்லை இங்கே ஒரு 5 ஏக்கர் இருக்குது அப்படின்னா அது உடனே ஒரு பையரை தான் தேடுவாங்க. நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும்னா அவங்க இடம் வாங்குறோம் விற்கிறவங்க இது எல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு சில தப்புகள் நடக்குமே தவிர இதில் நிலத்தரகர்களுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் இருக்காது சார். சார் அவங்க வந்து இதை வந்து இப்படியெல்லாம் ஏமாற்றி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சார். இதில் வந்து என்னென்னா இந்த வாங்குறவங்க விற்கிறவங்களுக்குள்ள அவங்களுக்கு தெரியும் இது தவறான விஷயம்னு தெரியும், அது தெரிஞ்சு பண்ணுவாங்க சார். நிலத்தரகர்களுக்கு இது என்ன சார் சம்மந்தம் இருக்குது? அவங்க இடையில போயிட்டு அவங்க போயிட்டு இங்கே 1.5 ஏக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்ல போகிறாங்க. அது நல்ல இடமா தப்பான இடமான்னு சொல்லி பார்க்குற யாருக்கு அந்த வேலை? வாங்க போகிறவருக்கு. அவர் வந்து வாங்குறதுக்கும் இவர் காமிக்கிறதுக்கு இதில் என்ன சார் இருக்கு போகுது? இதில் அவங்க மேலே என்ன தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? சில நிலத்தரகர்கள் அந்த விற்பவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்குறாங்க, வாங்கிட்டு அதை பார்த்துட்டு 2வதாக ஒரு டாக்குமெண்ட்டை ஏற்படுத்தி கொண்டு அதை வைத்து விற்கிறார்கள்ன்ற செய்தி. இது வந்து நிலத்தரகர் பண்ணுறது, இது தப்பான செய்கிறவங்க சார். இதுக்கு நான் எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு சில நிலத்தரகர் தப்பு செய்கிறாங்கன்றதுக்காக நாங்கள் இதில் ஏன்னா இது வந்து தான் சார் தப்பு செஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்கிறான். ஆனால் அது தப்பு செய்கிறவனுக்காக துணை போகிறதுக்கு நாங்கள் அப்படி போகிறவங்களுக்கு நீங்கள் அவங்க ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வீங்களா, இல்லை அவர் நீங்கள் செய்தது தவறுன்னு சொல்லி? 100% எங்களுடைய சங்கம் இவர் தவறான விஷயத்துக்கு வந்தால் யாருக்கு வந்தாலும் சரி சார், அவர் எங்கள் சங்கத்தின் முதல்ல அடிப்படை உறுப்பினர் ஒருவேளை தப்பே செஞ்சுட்டாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நாங்கள் அதுக்கு தானே சங்கத்தின் மூலியமாக தான் நாங்கள் நிறைய கிளாஸ் எடுப்போம். ஒவ்வொரு இடத்துல முகாம் மாதிரி ஒன்று போடுவோம். அதாவது என்னென்னா இந்த இடத்துல எதுவும் தவறு செஞ்சிடக்கூடாது,
அவருக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு தான் சார் சங்கமே. ஆனால் தப்பாக செய்கிறவங்களுக்கு போய் உதவி செய்யறதுக்கு சங்கம் கிடையாதுல்ல சார். ஒரு சில பேர் செய்கிறாங்கன்னா அவங்களும் திருத்தக்கூடிய இடத்துல தான் எங்களுடைய தலைவர் வந்து இருக்கிறாங்க. நிறைய இடத்த முகாம்கள் நாங்கள் வந்து சங்கத்துடைய கூட்டங்களில் யாருக்கும் வந்து தப்பான விஷயத்தையும் நீங்கள் தலையிட்டுறாதீங்க, நியாயமாக நீங்கள் இதை செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷனும் ஒரு ஆர்டராக ஒரு ஸ்ட்ராங்காக வந்து எனக்கு இவ்வளோ தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்காதீங்க. நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் யாருக்கிட்டே ஒரு ஒரு இடம் வாங்குற விற்கிறவங்க எனக்கு வந்து இந்த கமிஷன் தான் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களோட உழைப்பு நீங்கள் உண்மையாக உழைங்க, உங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். அதை வந்து ஒருத்தரை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அந்த பணத்தை பிடுங்காதீங்கன்னு இதை நாங்கள் பொதுவாக சொல்லுவோம். ஏன்னா எல்லாருக்குமே தான் சொல்லுவோம். இப்போ 100 பேர் சொன்னால் ஒரு 90 பேருக்கு இப்போ ஒரு 2 பேர் தப்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த 2 பேருக்கு துணை போகணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை சார். ஏன்னா நல்லது பண்ணுறதானே சார் நம்ம பண்ண முடியும். கெட்டது செய்யணும்னு அதுக்காக சார் இந்த சங்கம் இருக்கு. கெட்டது செய்கிறவங்க சங்கம் இன்றைக்கி ஆரம்பிச்சுது, அப்போ இன்றைக்கி எவ்வளோ கெட்டது நடக்குமே சார். உங்களது தலைவர் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பவருக்கு, ஒரு பேராளுமையாக இருப்பவருக்கு உறவினர். ஆகவே அவர் வந்து மறைமுகமாக அந்த கட்சிக்காக செயல்படுகிறார், தன்னுடைய உறுப்பினர்களை அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்பட வைக்கிறார் அப்படின்ற செய்தி. இது எல்லாமே இந்த அரசியல் தானே சார். அரசியலில் வந்து இது எல்லாமே இப்படி தான் பேசுவாங்க. அவர் எங்கள் சங்கத்தில் ஒரு மூத்த உறுப்பினர், அவருடைய உறவினராக சொல்லக்கூடிய அவருடைய அண்ணன் வந்து ஒரு மூத்த உறுப்பினர். அவரை மாதிரி இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியில் சார்ந்தவங்களும் எங்களை சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க சார். ஒரு ரிலேஷன் என்ற முறையில் ஒரு இதுன்ற முறையில் அது தவறான செய்திகள் வந்து வரதான் சார் செய்யும். இதெல்லாம் கடந்து நாங்கள் போயிட்டே இருப்போம் சார். ஏன்னா எங்களுடைய நோக்கம் இது கிடையாது. குறை கூறி கொண்டு இருப்பவர்களை வந்து அவங்களுக்கு பார்த்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இல்லை, நிறைய செய்யக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு அந்த மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் சார். மகிழ்ச்சி. உங்களது கருத்துக்களை, தொழில் சார்ந்த செயல்பாடுகளை தமிழன் தொலைக்காட்சி மூலமாக தந்தமைக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. எங்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்புகளை இந்த மக்கள் மன்றத்தில் எடுத்துரைக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேர்காணலை கொடுத்துருக்கீங்க. தமிழ் தொலைக்காட்சி எங்களுடைய ஐயனார் பேடிமை சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய தலைவரின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.